வாரிசு அரசியல் பற்றி பாஜக பேச எந்த தகுதியுமே கிடையாது அப்படின்னும், பாஜக தலைவர்கள்ல 60 பேருடைய வாரிசுகள் அரசியல்ல பல்வேறு பொறுப்புகளில் இருப்பதாகவும், இந்த விஷயத்துல பாஜக இரட்டை வேஷம் போட தேவையில்லை அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு காட்டமான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்த பிறகுல இருந்தே பாஜகவினர் பல குற்றங்களை முன் வச்சிட்டு இருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, திமுகவே வாரிசு அரசியலை அடிப்படையா வைத்து தான் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தொடர்பா பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினரான வானதி சீனிவாசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திமுக அரசு வாரிசு அரசின் அடிப்படையில் தான் இயங்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை மக்களிடம் நேரடியாக கொண்டு செல்வதில் பாஜக எப்பவுமே ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை முன் வச்சாலும், இவங்களுடைய ஐடி விங்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, திமுக இந்த விஷயத்தை ரொம்ப உற்று நோக்கி எங்க என்ன பண்ணுவாங்க, எந்த விஷயத்தை மக்கள் கிட்ட கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பரபரப்பான கருத்தை முன் வச்சிட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியை அளித்த பிறகு பாஜக தரப்புல இருந்து பலவிதமான விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்காங்க. சொல்ல போனா பாஜக உடைய சட்டமன்ற உறுப்பினரான வானதி சீனிவாசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக வாரிசு அரசியலை அடிப்படையாக வைத்துதான் இயங்கிக் கொண்டிருக்கு. திமுக உடைய இந்த மாதிரியான விஷயங்களை மக்களிடம் நாங்க கொண்டு செல்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர்களுடைய ஐடி விங்ஸுமே வாரிசு அரசியலை விமர்சனப்படுத்தி பல இடங்கள்லயுமே பேசிட்டு இருக்காங்க. இந்த சர்ச்சையான ஒரு பேச்சிற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, வாரிசு அரசியலை பற்றி பேசுவதற்கு பாஜகவிற்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் இவங்க உட்பட பாஜகவில் இருக்க தலைவர்களுடைய மகன்கள், அதாவது வாரிசுகள் மொத்தம் 60 பேர்கள் அரசியல்ல வெவ்வேறு பொறுப்புகள்ல இருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. மோடி தலைமையிலான அமைச்சரவையில வாரிசுகள் அப்படின்னு எடுக்க போனா, பாஜக மற்றும் அதன் கூட்டணியை கட்சியை சார்ந்த தேவகவுடா மகன் HD குமாரசாமி, அஜித் சிங் மகன் ஜெயந்த் சௌத்ரி, மாதம் ராவ் சிந்தியா மகன் ஜோதிராவ் ஆதித்யா, ராம்விலாஸ் பாஸ்வான் மகன் சிராக் பாஸ்வான், காக்பூரி தாகூர் மகன் ராம்நாத் தாகூர், ஸ்ரீராவ் பிரஜேந்திரத் சிங் மகன் ராவ் இந்திரஜித் சிங், ஸ்ரீ ஏரன் நாயுடு மகன் ராம் மோகன் நாயுடு, வேத பிரகாஷ் கோயல் மகன் பியூஷ் கோயல், ஸ்ரீ தேபேந்திர பிரதான் மகன் தர்மேந்திர பிரதான், ஜிதேந்திர பிரசாத மகன் ஜிதின் பிரசாதா, சோனிலால் பட்டேல் மகள் அனுப்ரியா பட்டேல், ஏக்நாத் கட்சே மகள் ரக்ஷே கட்சே, ஸ்ரீ ஓம் பிரகாஷ் பாஸ்வான் மகன் கமலேஷ் பாஸ்வான், ஸ்ரீ மஞ்சள் கிருஷ்ணா தாகூர் மகன் சாந்த்னு தாகூர், ஸ்ரீ ரிஜன் காரு மகன் கிரண் ரிஜு. இப்படி நீளுது பாஜகவின் மோடி அமைச்சரவையில் உள்ள வாரிசுகளின் பட்டியல். இப்போ நீங்க சொல்லுங்க, வாரிசு அரசியல் குறித்து பேச இங்க யாருக்கு அருகதை இருக்கு?